விழுப்புரம் மாவட்டத்தில் மீண்டும் கனமழை கொட்டி வருகிறது. தொடர்ந்து மழை நீடித்திருக்கும் நிலையில் மயிலத்தில் 51 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்திலும் பரவலாக கனமழை பெய்திருக்கிறது. மழை தொடர்பான விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன். விவரங்களை பதிவு செய்யுங்க. பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருந்தது. இந்நிலையில் தான் இன்று அதிகாலை முதல்ல பாத்தீங்கன்னா விழுப்புரம், விக்கிரவாண்டி, சித்தனி சித்தனி, பேரணி, முண்டியம்பாக்கம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் மக்கள் வெளியே செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் சூழ்நிலை இருந்து வருகின்றன. குறிப்பாக சொல்ல போனால் நேற்று மதியம் முதலே பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக மழையானது மின்தடையானது ஏற்படுத்தப்பட்டது. இந்த மின்தடை தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தான் நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை. இது சித்தனி என்ற இடத்தில் தான் இருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மழை நீரானது சென்னையில், அதாவது திருச்சியிலிருந்து சென்னை மார்க்கம் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு மழை நீரானது தேங்கி உள்ளதனால் இந்த பகுதியில் தற்போது போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா திருச்சியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் இந்த சித்தனை என்ற இடத்தில் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரே மார்க்கத்தில், அதாவது சென்னையிலிருந்து திருச்சி வரக்கூடிய அந்த சாலை மார்க்கத்திலே இருவழி போக்குவரத்தும் அனுப்பப்பட்டு வரும் பணியை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் அந்த காட்சிப்படுத்தி வருகிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தேசிய நெடுஞ்சாலையில் தண்ணீர் குளம் போல் தேங்கி உள்ளதுனால இந்த போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. மேலும் போலீசாரும் நெடுஞ்சாலைத்துறையினரும் இந்த பகுதியில் கொட்டும் மழையும் பார்க்காமல் இந்த பகுதியை இந்த சாலையை, அதாவது இரு சாலைகளின் மையப்பகுதியில் உள்ள தடுப்பு கட்டைகளை உடைப்பு ஏற்படுத்தி தண்ணீரை வெளியேற்றும் காட்சியை தான் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பார்த்தீங்கன்னா சாலையில் தண்ணீர் இந்த ஒரு பக்கம் மழை பெய்து வருகிறது, ஒரு பக்கம் ஏற்கனவே தேங்கியுள்ள தண்ணீர் என்று இந்த ஒரே அளவு சாலையில் தண்ணீரானது வழிந்து விடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது ஏரி குளங்களில் இருக்கக்கூடிய மீன் கூடம் தற்போது சாலையில் இந்த வழிந்து விடும் நீரில் அடித்து செல்லும் காட்சியும் நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மழையும் பெய்து வருவதனால இந்த பகுதியில் தண்ணீர் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகின்றன. இந்த சாலையை வெட்டி தான் தற்போது போலீசார் இந்த தண்ணீரை அப்புறப்படுத்தி வருகின்றனர். போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதுனால இருபுறமும் அதாவது இந்த சாலையில் இருபுறம் செல்லக்கூடிய வாகனங்கள் ஒரே சாலையில் அனுமதிக்கப்பட்டு வருவதனால் இந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. போலீசாரும் நெடுஞ்சாலைத்துறையினர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியிலேயே முகாமிட்டு அதை சரி செய்து வரும் பணியிலும் நேரடியாக நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதன் காரணமாக நீர்வரத்தும் அதிகரித்து வருவதனால தற்போது சாலையை வெட்டும் பணியில் ஈடுபட்ட ஒரு காட்சியை தான் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவச்சந்திரன், இப்போது தொடர்ந்து அங்கு மழை நீடித்திருக்கும் நிலையில போக்குவரத்தும் அதிகாரிகளும் அதை சீர் செய்யறத காண முடியுது. தேங்கி இருக்கிற மழை நீரை அப்புறப்படுத்த எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் உடனுக்குடன் எடுக்கப்பட்டு இருக்கு சிவச்சந்திரன்? அதாவது இந்த பெஞ்சல் புயல் காரணமாக தொடர்ந்து நேற்று முதலே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலான மிக கனமழையானது கொட்டி தீர்த்தது. அந்த கனமழை தற்போதும் நீடித்துள்ளது. நாம் இருக்கக்கூடிய அந்த சித்தனி என்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருந்த வயல்வெளி பகுதி உள்ளிட்ட பகுதி எல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்த வெள்ளக்காடு தேசிய நெடுஞ்சாலை, அதாவது திருச்சியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் சாலையில் ஒரு சுமார் 1.5 கிலோமீட்டருக்கு அளவிற்கு மழை நீர் தேங்கி உள்ளதனால அதனை ஜேசிபி வாகனங்களை கொண்டு போலீசார் சாலையின் அதாவது இரு சாலைகளின் உள்ள மையப்பகுதிகளில் ஜேசிபி இயந்திரத்தால் அந்த சாலையை வெட்டி விட்டு அருகில் உள்ள பகுதியில் அந்த காடாக காட்சியளிக்கும் இந்த அருகில் உள்ள பகுதிக்கு தான் இந்த தண்ணியை வெளியேற்றி வர்றாங்க. இந்த மழை நீரும் பார்த்தீங்கன்னா பீச்சி அதிவேகத்தில் செல்ல சாலையில் வழிந்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது நேரடியாகவே. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மழையும் அதிக அளவுக்கு பெய்து கொண்டிருப்பதனால் ஒரு புறம் ஏற்கனவே தண்ணீர் தேங்கியுள்ளது. அந்த தண்ணீர் தேங்குவது நீரை அகற்றுவதற்கு தான் போலீசார் இந்த தடுப்பை உடைத்து சாலையை உடைத்து அப்புறப்படுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மழையும் பெய்து வருவதனால இந்த பணி மேலும் சில மணி நேரம் நீடிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.